கர்த்தருடைய வேதம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு இன்றியமையாதது. வேத வசனத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, தியானித்ததை நம்முடைய வாழ்க்கையில அப்படியே கடைபிடித்து நடப்பது, இதுதான் ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவனை உருவாக்கும். வேதத்தை நம்ம ஏன் நுணுக்கமா படிக்கணும், தியானத்தோட படிக்கணும், வேதத்தை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, கடைசி காலங்கள்ல, கடைசி காலம் மாத்திரமல்ல, துவக்க காலத்திலிருந்தே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உண்மையான தேவனுடைய ஊழியர்களுக்கு நடுவில் ஊழியத்தை வைத்து ஜனங்களை ஏமாற்றி வேத வசனத்தை காமிச்சு அவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்ளுகிற ஒரு கள்ள கூட்டம், அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் இருப்பாங்க. சபையிலையும் சரி, ஊழியர்களையும் சரி, நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதல் நூற்றாண்டை நீங்க பாக்குறீங்க. முதல் நூற்றாண்டுல எழுப்புதல் வந்தது. மேலறை வீட்டுல கர்த்தருடைய பிள்ளைகள் 120 பேர் கூடி காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப சபை வளர்ந்தது. அப்போஸ்தலர்களுடைய நேரடி கண்காணிப்புல சபை நடத்தப்பட்டது. அவங்க வேதத்தை அப்போஸ்தல உபதேசத்துல தெளிவாக எடுத்து போதித்து தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினாங்க. அவர்கள் போன இடங்கள்ல எல்லாம் சபைகளை உருவாக்கி அந்த விசுவாசிகளை தங்களுடைய கண்காணிப்புல வச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்த பொழுது நிறைய ஜனங்கள் சபைகளில் வந்து சேர்வதை பார்த்து நிறைய பேர் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தங்களது மன விருப்பத்தின்படி ஜனங்களை வஞ்சிப்பதற்கு இதே வசனத்தை வச்சுதான் அவங்களை ஏமாற்றுவதற்கு துணிகரம் கொண்டு பலர் பக்க வழியா உள்ளே நுழைந்து ஊழியத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த காலத்திலே இருக்கு. வேதத்துல அவர் சொல்லும்போது இமனே அலெக்சாந்தர் என்பவர்களை பற்றியும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி சபைக்குள்ள இருந்ததை வெளிப்படுத்தின விசேஷமும் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லுது. அவங்கள பத்திலாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த நாட்கள்ல அது குறைவு. அதற்கு பிறகு வந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அரசியல் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அது வரைக்கும் எதிர்த்து கொண்டு வந்த ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டு அதை அரசியல் மதமாக அறிவித்து விட்டது. அரசாங்கம் முழுசும் இந்த மதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ஊழியம் செய்யறவங்க அரசியல் அந்தஸ்து பெற ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த அந்தஸ்தை எதிர்பார்த்து பக்க வழியிலே நுழைஞ்சவங்க, அபிஷேகம் பெறாமலோ, ரட்சிக்கப்படாமலோ, பாவ மன்னிப்பு பெறாமலோ, ஏன் கர்த்தர்னா யாருன்னு கூட தெரியாமலோ உள்ளே நுழைஞ்ச நிறைய பேரு கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே மதத்தை நடத்துறவங்க மாதிரி வந்துட்டாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஜனங்களுக்கு நூதன உபதேசங்களை பண்ணி ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணாங்க. அவர்களை தாங்கள் சொல்லுகிறதை நம்பும்படிக்கு செஞ்சாங்க. அந்த நாட்கள்ல வேத புஸ்தகத்தை இதெல்லாம் யாரும் படிக்க கூடாது, இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது, மனுஷர் நம்மெல்லாம் தொடுவதற்கு இந்த எந்த தகுதி நமக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒரு தங்கத்துல ஒரு பெட்டி செய்து, சுற்றி கண்ணாடி வைத்த ஒரு பெட்டி செய்து, வேதத்தை நடுவுல வச்சு தங்கத்தில் ஆன ஒரு பொன் சங்கிலியை அதை சுற்றி போட்டு ஒரு பூட்டு, அதுவும் தங்கம்தான், போட்டு வச்சிருவாங்க. வரக்கூடிய விசுவாசிகள் அந்த வேத புஸ்தகம் இருக்கிற பெட்டிய தொட்டு கும்பிட்டுட்டு போகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுதான் உபதேசம். ஏன்னா வேதத்தை படிச்சா தானே நாங்க பேசுவதற்கும் வேதம் சொல்லுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்படி பல நாட்கள் போய் ஜனங்களை ஏமாற்றினார்கள். அதே மாதிரி அதற்கு பிறகு ஒரு ரிஃபர்மேஷன் ஒன்று உண்டாகி வேத புஸ்தகம் எல்லாருடைய கையிலும் கிடைக்கும்படி செய்தார்கள். ஆனா இப்போ சாத்தான் என்ன செய்யறான்னு கேட்டா, வேதத்தை வாசிக்காத ஜனங்களை குறிவைத்து நிறைய கள்ள ஊழியர்கள், இந்த கள்ள ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய லாபத்திற்காகத்தான் கிரியை செய்வாங்க. அவங்க பேசும்போது 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 பணம், காணிக்க, வசதி, இதை பத்தியே பேசுவாங்க. உங்களுடைய ஜீவனை பற்றி, உங்களுடைய நித்திய ஜீவனை பற்றி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படமாட்டாங்க. இவர்கள் நூதன உபதேசங்களை தங்களுக்கு சாதகமான காரியங்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப எது உண்மையான உபதேசம், எது பொய்யான உபதேசம் என்று யாரால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இந்த வேதத்தை வாசிக்காதவங்க அல்லது அத்திப்பூத்தார் போல பட்டும் படாமலும் வாசிச்சுட்டு போறவங்க, வசன அறிவில்லாதவர்கள், வசனத்திலே அதிக பரிச்சயம் இல்லாதவங்க, ஏதோ சர்ச்சுக்கு போகும்போது மாத்திரம் வசனத்தை எடுத்துட்டு போவாங்க, கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போவாங்க. பைபிள் அங்க வந்து பிரசங்கியார் சொன்னா கூட அந்த வசனத்தை கூட எடுத்து படிக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறவர்கள் தான் எளிதிலே வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. அவங்க வந்து என்ன பேசினாலும் இவர்கள் எதை கவனிப்பாங்கன்னா, மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை பார்ப்பாங்க. அவருடைய தோற்றம், அவர் எவ்வளவு படாடோபமா இருக்கிறாரு, இவரா போய் சொல்லிடுவாரு, அவர் பாருங்க பேசும்போதே ஆங்கிலம் கலந்து, எபிரேய மொழி கலந்து,
அபிஷேகத்துல நிறைந்து அந்நிய பாஷையில பேசி, இதுதான் நமக்கு பார்க்கும்போது வெளியரங்கமா தெரியும். அதனால அங்கிருந்து சொல்லுகிறவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று நம்ம நினைத்து விடுவோம். இந்த ஆபத்து வராம இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும்னா, வேதத்தை முழுவதுமாக நீங்க படிச்சிடணும். வேதத்தினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கணும். வேதம் சொல்லுகிற அடிப்படை சத்தியம், வேதம் நம்ம எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறது என்ற அடிப்படை காரியங்கள், அஸ்திபார உபதேசங்கள், இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் ஒருவன் என்னை ஏமாற்றுகிறான் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, வேத வசனத்தை முறைப்படி வாசிக்கணும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக தொட்டு தொட்டு வாசிக்காம, இங்கொன்றும் அங்கொன்றுமாக தொட்டு தொட்டு பிட்டு பிட்டா படிக்காம, நீங்க ஒரு முறை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வேதத்தை முறையாக வாசித்து விட வேண்டும். அதற்கு பிறகு வேத புத்தகங்கள்ல உபதேசங்கள் வாரியாக தேவனுடைய வார்த்தைகளை தினம் தியானிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுவதும் படிப்பதற்கான ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம். ஏதோ ஒரு தடவை படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்ப துவக்க நிலை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரும்போது நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வலுப்பெறும்படிக்கு வைக்கவும், வல்லமைப்படுத்தவும், தகுதிப்படுத்தவும், நம்மை உறுதிப்படுத்தவும், பலப்படுத்தவும் பல ஏதுக்கள் நமக்கு இருக்கின்றன. அதுல ஒண்ணு வேத வாசிப்பு, இது பிரதானம். ரெண்டாவது, வேதம் சார்ந்த புத்தகங்களை படிக்கணும். நீங்க நல்ல வாசிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருந்தா உங்களை யாரும் எளிதிலே சீக்கிரமா ஏமாத்திர முடியாது. அப்போ உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படுவதற்கு நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் இயற்கையாகவே சின்ன வயசுல இருந்தே வாசிக்கும் பழக்கம் உள்ளவன். நீங்க நம்புவீங்களோ தெரியாது, நான் 4வது வகுப்பு படிக்கும் போதிலிருந்து எங்க ஊர்ல இருக்கிற நூலகத்துக்கு போவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய அண்ணன் தான் என்னை விட ஒரு 4 வயது பெரியவர். முதல் முறையா நான் 4வது வகுப்பு அப்பதான் முதல்ல போறேன், 3 முடிச்சு 4. ஒரு நாள் சாயந்தரம் என்னை அவர் ரெகுலரா போய் லைப்ரரியில வாசிப்பார். அவர் என்னை அழைத்து கொண்டு போய், என்னையும் கூட கூட்டிட்டு போய் லைப்ரரியில இருக்கிற சிறுவர் புத்தகங்கள் அதை எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ தெரியல, அந்த புத்தகங்களை வாசிப்பதுல, எழுத்துக்களை படிப்பதுல ஒரு பெரிய ஆர்வம். அதற்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வருகிற வரைக்கும் இந்த லைப்ரரி போற பழக்கத்தை நான் நிறுத்தவே இல்லை. எப்பொழுது எனக்கு சமயம் கிடைத்தால் தினமும் போயிடுவேன். சாயந்தரம் 1 மணி நேரமாவது போய் அங்க இருக்கிற புத்தகங்கள், ஏதாவது புத்தகங்கள், அங்க இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி வாசித்து கொண்டே இருப்பேன். பள்ளி விடுமுறை நாட்கள் 1 மாசம் வரும் பாருங்க, என்னை நீங்க லைப்ரரியில தான் பார்க்கலாம், படித்து கொண்டே இருப்பேன். அதுக்கு பிறகு அதே பழக்கம் அந்த எழுத்துக்களை இப்பவும் கூட எனக்கு ஒரு காட்சியை ஒரு காட்சியாக ஒரு டிவியில பார்க்கறதை விட ஒரு புஸ்தகத்திலே வாசிக்கும் போதுதான் என்னால முழுமையாக ஒரு விஷயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் இப்போ நம்ம யூடியூப்ல பார்க்கிறோம், நிகழ்ச்சி பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம். எனக்கு அதெல்லாவற்றை விட ஒரு புஸ்தகத்தை படித்தால்தான் ஒரு பொருளை என்னால முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். விஷுவல்ல பார்க்கும்போது எனக்கு முழுசா புரியாது, என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி என்னால அதை ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. ஆனா நீங்க புஸ்தகத்தை கொடுத்தால் வாசித்து முடித்து விடுவேன். இது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம். அதை நீங்க நிறுத்தவே கூடாது. கர்த்தருடைய காரியங்கள் முழுசும் பாத்தீங்கன்னா எழுத்தின் வடிவமாக நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கூட தன்னுடைய கையெழுத்தாய் எழுதித்தான் 10 கற்பனைகளை கற்பலகைகளிலே எழுதி கொடுத்தார். அதே மாதிரி பரிசுத்த பக்தர்கள், பவுல் மாதிரியான பக்தர்கள் புஸ்தகங்களை வாசிக்கிறதுல, ஆவிக்குரிய புத்தகங்கள், கர்த்தரை குறித்த, தேவனை குறித்த வேறு பல புத்தகங்கள், இவைகளை வாசிப்பதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதுல 13வது வசனத்துல ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நான் அந்த ஊர்ல இருந்த போது, இருங்க அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். என்னுடைய மேலங்கியையும் நான் பயன்படுத்துகிற புஸ்தகங்களை அங்க விட்டுட்டு வந்துட்டேன், நீ வரும்போது அதை கொண்டு வா என்று அவர் அங்கே தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுறத பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். அதுல சொல்றார், அந்த துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில், அவன் கையில நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும், விசேஷமாக அந்த புஸ்தக சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புத்தகங்களை ஒரு பப்பைரஸ் என்று சொல்லுகிற சுருள் வடிவத்தில் எழுதி வைப்பாங்க. இந்த புஸ்தகங்களை வாசிப்பதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். இது வேதத்தை சொல்லல, வேற புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் முழுவதும் தேவனை குறித்து மற்றவர்கள் எழுதின பல புத்தகங்கள், சிலருடைய அனுபவங்கள், இதெல்லாவற்றையும் அவர் படித்துக் கொண்டிருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். நீங்க உங்களுடைய விசுவாசத்துல துவக்க காலத்துல
வளரணும்னு சொன்னா இது மாதிரி சில ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி முறையாக வாசிப்பது, வாசிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ள பெருக்குவதோடு நீங்கள் பல காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இப்போ நீங்க நல்ல ஒரு காரியத்தை கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, அந்த புத்தகங்கள்ல விசேஷமா இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் விற்பனை சாலைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தேவையான தேர்ந்தெடுத்த புத்தகங்களை வாசிக்கணும். புத்தகங்களை கூட நல்ல புஸ்தகம், கள்ள புஸ்தகம் இருக்கும். நம்ம வேற உபதேச புஸ்தகங்கள் அதெல்லாம் தேடி வாசிக்கிறதை விட கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய புஸ்தகங்கள்ல கிடைக்கும். உங்க ஊர்ல ஒரு கிறிஸ்தவ புத்தக நிலையம் இருந்தால் சிஎல்எஸ், இஎல்எஸ் அப்படிலாம் நிறைய புஸ்தகம் அந்த கடைகள் இருக்கிறது. இயேசுடிக்கிறார் ஊழியத்துல கூட ஒரு பெரிய புத்தக சாலையை வைத்திருக்கிறார்கள். அதுல நீங்க கடிதம் எழுதினா கூட நல்ல புத்தகங்கள், என்னென்ன புஸ்தகங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு போன்றவைகளை அதனுடைய விலை பட்டியலோடு ஒரு கேட்லாக் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க அதை தபால்ல கூட பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஒரு புத்தக சாலைக்கு நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி புஸ்தகங்களை தேடி நாடி வாசிக்கணும். அதுல கர்த்தருக்குன்னு உழைத்தவர்கள், கர்த்தருக்குன்னு தியாகம் பண்ணினவர்கள், இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை மிஷினரிகளாக கடந்து போனவங்க, ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் பட்ட உபத்திரவ பாடுகள், இரத்த சாட்சிகளை பற்றின புஸ்தகங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் வழக்கம் உள்ளவன். துவக்க காலத்துல ரட்சிப்புக்குள்ள வந்த போது என்னை உறுதிப்படுத்தினது, பலப்படுத்தினது இப்படிப்பட்ட சாட்சியின் புஸ்தகங்கள் தான். அதுல சீனா தேசத்தை சேர்ந்த மிஷினரிகள், அமெரிக்காவிலிருந்து வந்தவங்க, இன்னும் கூட பழைய நாட்கள்ல இருந்த தேவனுடைய பரிசுத்த பக்தர்கள், அவங்க எப்படி இந்தியால வந்து ஊழியம் செஞ்சாங்க, வில்லியம் கேரி போன்றவர்கள், இன்னும் கூட பல இரத்த சாட்சிகளுடைய வாழ்க்கை வரலாறு, சாது சுந்தர் சிங்குடைய புஸ்தகம், இதெல்லாம் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில துவக்க காலத்தில் நான் கர்த்தருக்குள் பலப்பட எனக்கு உதவி செய்தது. அப்ப இந்த சாட்சிகளை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது உண்மையாகவே அது நம்மை அதிகமாய் ஊக்கப்படுத்துகிறது. இதுக்கு முன்னால இருந்தவங்க கர்த்தரோடு எப்படி பழகினாங்க, எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. வாசிக்கிற பழக்கம் நல்ல பழக்கம். நீங்க நல்ல புஸ்தகங்களை வாசியுங்கள். புஸ்தகங்கள் உங்களை உருவாக்கும். அதனால கர்த்தர் சம்பந்தமான வேதத்தை தாண்டி இன்னும் பல புஸ்தகங்கள் இருக்கிறது. வேத புஸ்தகத்தை நல்லா விளங்கிக் கொள்வதற்கு இன்னும் பல புஸ்தகங்கள் இருக்கிறது. அதுல குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இழந்த பரதீசு அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது வேதத்தினுடைய பின்னணி காரியங்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம். பரலோகத்துல உண்டான அந்த யுத்தம், சாத்தான் தள்ளப்பட்டது போன்றவெல்லாம் பாரடைஸ் த லாஸ்ட் என்று இழந்த பரதீசு அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதே மாதிரி மோட்ச பிரயாணம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஒரு வேதத்தை ஒரு உவமை பாணியில ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகளை படிப்படியா நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை படிக்கும்போது ஒரு வேதத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் அல்லது சந்திக்க போகிற பிரச்சனை எல்லாம் அதுல குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை தெளிவா நீங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கும், ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடக்கும், அப்புறம் என்ன நடக்கும், இதெல்லாம் மோட்சத்திற்கு போகிற ஒரு விசுவாசியினுடைய அனுபவத்தை கதை வடிவத்தில் எழுதியிருப்பாங்க. கிறிஸ்தவ உலகத்துல வேதத்துக்கு அதிகமாய் மதிக்கப்படுகிற புஸ்தகம் மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் இன்னைக்கு வரைக்கும் உலக அளவுல லட்சக்கணக்கான பிரதிகள், கோடிக்கணக்கான பிரதிகள் தேவனுடைய பிள்ளைகளாலே வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை தேடி நீங்க வாசிக்கணும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வேதத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருந்த அதையும் நீங்க வாசிக்கணும். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை தேவனுக்குள் உறுதிப்படுத்துகின்றன, தேவனுக்குள்ளே இன்னும் ஊக்கப்படுத்துகின்றன. இதெல்லாவற்றையும் நம்ம துவக்க நிலைமையிலிருந்தே வாசிக்கிற பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். போன முறை நேற்றைய தினம் நாம் சந்தித்து கொண்ட போது வேத புஸ்தகத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி உங்களுக்கு சொன்னேன். ஒரு பைபிள் நீங்க கண்டிப்பா வாங்கிடணும்னு சொன்னேன். நீங்க இந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள இப்பதான் முதல்ல அடியெடுத்து வச்சிருந்தா நீங்க படிப்படியா என்ன செய்யணும், ஏன்னா இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க நிரந்தரமா கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நன்மை பெறுவதற்காக உள்ளே வந்துட்டு முடிஞ்சவுடனே கொஞ்ச நாட்கள்ல வேற பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய கவனம் அதுல போய் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இயேசு விட்டு பின்மாற நேரிட்டு விடும். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருந்து, கர்த்தர் ஒரு தடவை நம்மை அழைத்து விட்டார், தொட்டு விட்டார்னா அந்த உறவை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணணும். தேவை வரும்போது மாத்திரம்தான் அவர்கிட்ட வருவேன், பிரச்சனை வந்தா வந்து கத்துவேன், கதறுவேன், அழுவேன், பொருத்தனை எல்லாம் பண்ணுவேன், நீங்க மாத்திரம் இதை செஞ்சுட்டா நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் கதைக்கு நடக்காது. நீங்கள் கர்த்தரோடு கூட நெருங்கின தொடர்புல ஒரு தடவை கர்த்தர் உங்களை தொட்டு விட்டால் நீங்கள் அவருடைய கையை எடுக்க விடவே கூடாது.
அந்த உறவிலே நீங்கள் எப்பொழுதும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும், அதில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதற்கு உதவி செய்வதுதான் வேத தியானம், வேத புஸ்தகம். வேத அறிவில்லாதவங்க தான் சுலபமாக ஏமாற்றப்பட்டு போறாங்க. ஒருவர் ஒரு உபதேசத்தை பண்ணுகிறார், அது எதுக்கு பண்றாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவர் சத்தத்தை உயர்த்தி பேசிட்டார்னா, ஏதோ ஆவியானவர் பேசிட்டார் பாருங்க எவ்வளவு ஆவேசமா பேசுறாருன்னு நம்பிடக்கூடாது. ஆடம்பரமா நின்று பேசிட்டார்னா அது உண்மை என்று நம்பிடக்கூடாது. இன்னும் சிலர் நுனி நாக்கில் இங்கிலீஷ் எல்லாம் பேசி ஏதோ இப்பதான் வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி பேசினாலும் அதையும் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. மேடை அலங்காரங்கள், ஒருவேளை நிறைய ஜனங்கள் வர்றாங்களே, இவ்வளவு பேர் முட்டாளாவா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க அதையும் நம்பிடக்கூடாது. எல்லாரும் என்ன சொன்னாலும் அது வேதத்தோடு பொருந்தி வருகிறதா அப்படின்னு சொல்லணும். திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் யார் என்ன சொல்ல நீங்க கேட்டாலும் அது உண்மைதானா என்று தேர்ந்து தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் அறிவு. சொல்றதெல்லாம் நம்பிடக்கூடாது. ஒருத்தர் சொன்னார்னா அது கர்த்தருடைய பிள்ளைகள். பல பேர் பல காரியத்தை சொல்லுவாங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவாரு. அது சரியானது தானா என்பதை நீங்கள் வேதத்தோட பொருத்தி பார்க்கணும். வேதம் உங்களிடத்தில் பிரதானமாய் உங்கள் ஜீவனை குறித்துத்தான் அதிகம் கவலைப்படுகிறது. நீங்க நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் இந்த வேத புஸ்தகத்துடைய நோக்கம். உங்களை குறித்து கர்த்தர் நகர்த்துகிற விதமெல்லாம் அந்த நித்திய ஜீவனை நோக்கித்தான் நகர்த்துகிறார். அப்ப அவங்க பேசுறது, அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் ஜீவனை குறித்தும் உங்களது நித்திய ஜீவனை குறித்தும் உங்களை ஊக்கப்படுத்தி நடத்துகிறதா, அல்லது உங்களை வச்சு தங்களுக்கு லாபம் சம்பாதிக்க உங்களை மிரட்டி பயமுறுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக யாராவது பேசுறாங்களா என்பதை எப்படி விளங்கிக் கொள்வது என்றால், அடிப்படை வேத வசன சத்தியத்தை புரிந்திருப்பதனால்தான். வேதத்தை படிக்காதவங்க தான் சொல்றது எல்லாவற்றையும் கேட்டு விடுவார்கள். என்னை துவக்கத்துல நான் அப்பதான் வந்திருக்கிறேன், எனக்கு வேதம் முழுசா தெரியாது. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒன்று படிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு மணி நேரத்துக்குள்ள பல பக்கங்களை படித்து விடுவேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். ராத்திரி படித்து கொண்டே இருந்ததுனால சில நாட்களுக்குள்ளே, ஒரு 7 மாசம் 8 மாசத்துக்குள்ள என்னை வழி தப்ப பண்ணுகிற சில ஊழியர்களை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்ப அவர்கள் பேசின போது அவங்க பார்த்தா நல்ல ஒரு மதிப்பு பெற்றவர்களாக இருந்தாங்க, ஜனங்கள் நடுவிலே மரியாதை பெற்றவர்களுமாக இருந்தாங்க. அப்ப நான் போய் அவரிடத்தில் சந்தித்து, எங்க ஊருக்கு வந்திருந்தார் ஊழியம் செய்ய. அவர் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் தேவையில்லை. பாருங்க, நீங்க சொல்றீங்க அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசினேன், கர்த்தர் என்னை தொட்டார் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். எனக்கு இவர் எங்கேயோ தப்பா சொல்லுகிறார், ஏன்னா நான் படிச்ச பைபிள்ல வேற மாதிரி இருக்குதே. இந்த அனுபவத்தை பற்றி ஒரு சபை ஆரம்பிக்கும் போதே அப்படித்தானே இருக்குது என்று நான் தெரிந்து கொண்டேன். அப்ப இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் வாசித்த வேத சத்தியங்கள் என்னை தவறாமல் வழி நடத்துகிறதை புரிந்து கொள்ள முடிந்தது. கொஞ்ச நாள்ல உங்களை சந்திக்க வருவாங்க, அவங்க நூதனமான காரியங்களை பேசுவாங்க. நீங்க ஒரு பக்கமா ஒரு சார்பா பேசுற வசனத்தை கேட்டு அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. அதுக்கு முறையான வேத தியான பயிற்சி, வேத வாசிப்பு பழக்கம் நமக்கு இருக்கணும். அப்ப வேதத்தை வாங்குங்கன்னு நேத்து நான் சொன்னேன். நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, முழு வேதாகமம் கையில வச்சிருப்பீங்க. நான் பேசுவதெல்லாம் புது நிலை கிறிஸ்தவர்களுக்காக. ஏன்னா மேக்சிமம் இந்த நிகழ்ச்சியில புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியிலே நிறைய சந்திக்கப்படுகிறதை நான் வெகு பக்கத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன். நீங்க கேட்ட சாட்சிகள் கொஞ்சம், நிறைய பேர் கர்த்தர் என் கூட பேசினார், என்னை தொட்டாரு, என்னை விடுதலை செய்தார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார், நூற்றுக்கணக்கான சாட்சிகள். இவங்கெல்லாம் அடுத்தடுத்து என்ன ஆகுறாங்க, அடுத்து அவர்களை எப்படி வழி நடத்துவது, அதுக்காகத்தான் இந்த செய்தி வேலை. அப்ப புதுசா வந்தவங்களுக்கு தான் நான் இதை பேசுகிறேன். ஒரு முழு வேதாகமத்தை நீங்க வாங்கி கொள்ளணும் என்றேன். வாங்கிட்டீங்கல்ல? இப்ப இந்த வேதாகமத்துல என்ன இருக்குது திறந்து படிச்சு பாக்குறோம், ஒண்ணும் புரியல. இது எங்க துவங்குறது, எப்படி படிக்கிறது, எங்க முடிக்கிறது நமக்கு தெரியல. வேதத்தை குறித்து நிறைய விவரங்கள் இருக்கு, அவ்வளவு நமக்கு இப்ப தேவையில்லை. அடிப்படையா சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த வேத புத்தகம் 2 பெரும் பிரிவுகளாக இருக்கிறது. இந்த முழு வேதம் இருக்கு பாருங்க, இந்த வேத புஸ்தகம் 2 பிரிவாக இருக்கிறது. ஒண்ணுக்கு பேரு ஆங்கிலத்துல ஓல்டு டெஸ்டமெண்ட், தமிழ்ல பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறார்கள். 2வது பகுதி பாத்தீங்கன்னா நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு என்று சொல்றாங்க. இந்த பழைய ஏற்பாடு என்பது கர்த்தர் முதல்ல பூமியிலே மனிதர்கள் பாவம் செய்த பிறகு மனிதர்களோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு பூமியின் குடிமக்கள்ல ஒரு இனத்தாரை தன்னுடைய ஜனமாக அவர் தேர்வு செய்தார். எதுக்கு தேர்வு செய்தார் அப்படின்னா,
கடவுள் மனிதனாகி பூமியிலே பிறக்கணும். அவர் பிறப்பதற்கு ஒரு மனிதனுக்கு உதவி தேவை. அவர்கள் இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு, ஒரு மனுஷர்கள் நடுவில் இருந்து வருவதற்கு ஒரு இனத்தை அவர் தனக்கென்று சொந்தமாய் தேர்ந்தெடுத்தார். அவர்களை என் ஜனம் என்று சொல்லி வேறு பிரித்து அழைத்தார். ஏன்னா அதற்கு முந்தின காலத்துல மனிதர்கள் பாவம் செய்து எல்லாரும் ஏகமாய் கெட்டு போயிருந்தாங்க. நரபலி, விக்கிரகாராதனை, குடிப்பது, வெறிப்பது, விபச்சாரம், பாவம், அவனவன் தன் மனம் போனபடி வாழ்ந்து கொண்டு வந்தான். இதுல எந்த கூட்டத்தின் நடுவிலையும் அசுத்தமான இந்த மனிதர்கள் நடுவிலே பரிசுத்தமான தேவன் வந்து பிறக்க முடியாது. அப்ப கர்த்தர் இந்த பூமியில வரணும்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது தேவனுடைய தன்மைகளை புரிந்து கொண்ட, தேவனுடைய தன்மைக்கு இசைவாய் தங்களை மாற்றிக்கொண்ட ஒரு இனம் அவருக்கு தேவைப்பட்டது. அதற்கு அவர் தேர்வு செய்தது பேர் தான் யூத இனம். யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யூதர்கள் என்பவர்கள் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமாக அறியப்பட்டாங்க. அந்த யூதாவோடு கூட சேர்ந்து 11 பேர் உடன் பிறந்தவங்க இருந்தாங்க. அதுல 12வதாக யூதா என்பவரும் இருந்தார். அதற்குள்ள இவர் நிமித்தம் மீதி கோத்திரத்தாருக்கும் கிருபை கிடைத்தது. அப்ப இந்த 12 கோத்திரம் கொண்டவர்களை இஸ்ரவேலர்கள் என்று சொல்றோம். அவர்களை கர்த்தர் தான் வருவதற்கான ஒரு இனமாக பரிசுத்தப்படுத்த விரும்பினார். இல்லாட்டா அவன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறான், தீல போய் விழுகிறான், நரபலி கொடுக்கிறான். இதுல எப்படி கர்த்தர் பிறக்கிறது? தான் வருவதற்கு ஒரு இனத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த இனத்தார் எப்படி இருக்கணும், கர்த்தர் அதன் வழியா பிறக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி அவர்களை பழக்கப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு எப்படி ஆராதிக்கணும், எப்படி அவருடைய வாழ்க்கை முறை இருக்கணும், எப்படி அவங்க கர்த்தரை நம்பணும் என்பதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்கள் எந்தெந்த நியமங்களை கடைபிடிக்கணும் என்பதெல்லாம் சொல்லி அவங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கும், பூமியின் மற்ற ஜனங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக அவர்களை காத்து கொள்ளவும் அவர்களை தேர்வு செய்தார். அவங்க இயேசு வர்ற வரைக்கும் எப்படி வாழணும், அவங்க தன்னை எப்படி பரிசுத்தமா காத்து கொள்ளணும், கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும் என்பதற்காக அவர்களுக்கு சில புத்தகங்களை எழுதி கொடுத்தார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு புஸ்தகருக்கு இதே இயேசு பூமியிலே வந்து பிறந்து விட்டார். அந்த யூத குலத்துல, யூத கோத்திரத்துல வந்து விட்டார். அவர் எதற்காக அந்த இனத்தை தனியா வேறு பிரிச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். 2வது, இப்ப இயேசு பிறந்த உடனே யூத இனத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். இது 2வது கட்டமா தேவனுடைய சித்தம். முதல்ல ஒரு கூட்டம் பேரு தான் வருவதற்காக, 2வது கூட்டம் தான் வந்த தேவன் உலகம் முழுவதையும் தன் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை வச்சார். அப்ப அதற்கு கர்த்தர் என்ன செய்தார்னா, இவர்கள் இனி வரக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கடைபிடிப்பதற்கும் வாழ்வதற்கும் அவர்கள் பின்பற்றுவதற்குமான பல கட்டளைகளை எழுதி கொடுத்தார். இது முழுவதும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவை பின்பற்றக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானது. அந்த புஸ்தகங்களுக்கு பேர் தான் புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் விசேஷமாக யூதர்களுக்கு தான். அந்த நாட்கள்ல நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை எடுத்து அவங்க வெளியே யாருக்கும் போய் பிரசங்கம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது யூதர்களுக்கு மாத்திரம்தான் உரியது என்று அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற இந்த புதிய ஏற்பாடு என்பது ஒரு இனத்தாருக்கு உரியது அல்ல. இப்ப கர்த்தர் எல்லா இனத்திற்கும், எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களுக்கும், எல்லா விதமான மொழி பேசுறவங்களுக்கும் பொதுவாக வைப்பதற்கு அவர் சில காரியங்களை புதுப்பித்து, சில பழைய காரியங்களை உள்ளே வச்சு, சில புதிய காரியங்களை உள்ளே வச்சு உலகத்தின் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றதாக மாற்றி அவர் கொடுத்த கட்டளை பேர் தான் புதிய ஏற்பாட்டு கட்டளை. அப்ப விசேஷமா புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் தான் உங்களுக்கும் எனக்கும் உரியது. அப்ப பழைய ஏற்பாடு ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பழைய ஏற்பாட்டின் காரியங்களை படிச்சாதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சில விவரங்களை தெளிவாக உங்களால விளங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா இயேசு திடீர்னு வந்தார், இயேசு பிறந்தார்னு போட்டிருக்கு. அவர் ஏன் வரணும், ஏன் பிறக்கணும் என்ற பூர்வ கால சம்பவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நிறைய சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாடோடு கூட ஏற்ற விதத்துல இணைத்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத அப்படியே நம்பி நீங்க கடைப்பிடிக்க கூடாது. அது உங்களுக்குரியது அல்ல. அது விளங்கி கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த தேவ பக்தர்கள் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாக இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்துல நிழல் விழும்போதுதான் அவனுடைய தோற்றத்தை அது தெளிவாக காட்டுகிறது. இப்ப திரையில நீங்க முகத்தை பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா சில இடத்துல வெளிச்சம் இருக்கும், சில இடத்துல நிழல் இருக்கும்.
கழுத்துக்கு கீழே நிழல் இருக்கும், மூக்குக்கு கீழே நிழல் இருக்கும், கண்ணுக்கு கீழே நிழல் இருக்கும், காதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிழல் இருக்கும். இந்த நிழல் இருந்தால்தான் என் முகத்தை உங்களால தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். இப்போ லைட்டை ஏத்துறாங்கன்னு வச்சுங்க, அப்படி பளிச்சுன்னு லைட்டை ஏத்தி வெள்ளை எங்கேயுமே இருட்டு இல்லாம எங்கேயுமே நிழல் இல்லாம காமிச்சா அப்படியே அப்பதான் அந்த நிஜத்தை அது துல்லியமாக காட்டும். இப்ப இந்த நிஜத்தை எடுத்து விட்டு வெறும் நிழலை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி நிழல் வருமானு கேட்டா வரும். எனக்கு இந்த சைட்ல இருந்து ஒரு லைட்டை மாத்திரம் வச்சுட்டு அந்த லைட்டை நீங்கள் அங்கே பொருத்தினால் என்னுடைய நிழல் தனியாக பிரிந்து எதிர் திசையில இருக்கிற சுவத்துல போய் விழும். நீங்க அந்த நிழலை பாத்தீங்கன்னா அது என்னுடைய உருவத்தினுடைய அவுட்லைன் தெரியும், உள்ள கருப்பா இருக்கும். ஆனா மூக்கு எப்படி இருக்கு தெரியாது, கண்ணு எப்படி இருக்கு தெரியாது, அது ஒன்றும் தெரியாது. எல்லாம் கருப்பா என்னை மாதிரி அந்த அவுட்லைன் மாத்திரம் கருப்பா இருக்கும். அதில் நீங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப ரெண்டும் இணைக்கப்படணும். அதே மாதிரிதான் வெளிச்சம், முழு வெளிச்சம் என்னுடைய முகத்துல அடிச்சா ஒண்ணுமே தெரியாது நமக்கு. சில நேரத்தில் அங்க கேமரா செட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா வெளிச்சம் அப்படி மாறிச்சுன்னா கண்ணுக்காவது ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் அப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அப்ப முழுவதும் ஒளியாக இருந்தாலும், முழுவதும் வெளிச்சமாக இருந்தாலும், முழுவதும் இருட்டாக இருந்தாலும் நம்ம முழுமையா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த நிழலை ஏற்ற விகிதாச்சாரத்திலே அந்த நிஜத்தோட ஒன்று பொருத்தும் போது அதோடைய முழு தோற்றத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப அது மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாட்டை விட்டுட்டு பழைய ஏற்பாட்டை மாத்திரம் பின்பற்றினால் அதுல ஒன்றும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது புதிய ஏற்பாட்டுல கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்ட சத்தியங்கள், புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள். இந்த சத்தியத்தையுமே நீங்கள் முழுவதும் தெளிவாக விளங்கி கொள்ளணும்னா அதை நிழலோட கூட பொருத்தி பார்க்கணும். அப்படி ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதை நீங்க முழுசா பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு சில நவீன ஊழியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் தெரிந்தெடுத்து கொண்ட ஜனத்திற்காக அல்லது தேசத்திற்காக கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை இப்பவும் நம்ம கடைபிடிக்கணும். குறிப்பா விருத்த சேதனம் பண்ணணும். அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த நாட்கள் அவர்கள் ஆட்டு கடாக்களை கொண்டு பலி கொடுத்தாங்க, பலி கொடுக்கணும். இது மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்னைக்கும் கடைபிடிக்கணும். ஆராதனையில கொண்டாந்து எக்காலம் ஊதணும். ஏன்னா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆராதிக்கும் போது எக்காலங்களை ஊதி, பூரிகைகளை ஊதி அவ்வளவு சொல்லுவாங்க. அது பழைய ஏற்பாட்டுக்கு உரியது. புதிய ஏற்பாடு தான் உங்களுக்கும் எனக்கும் உரியது. ஆனால் அந்த பழைய ஏற்பாடு இதோட பொருத்தி பார்த்து புதிய ஏற்பாட்டை நன்கு விளங்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாடோடு பழைய ஏற்பாட்டை இந்த விகிதாச்சாரத்துல இணைத்து பார்க்க வேண்டும் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அப்ப ரெண்டு புஸ்தகம் நமக்கு இருக்குது. ஒன்னு பேரு பழைய ஏற்பாடு, இன்னொன்னு பேரு புதிய ஏற்பாடு. இந்த புஸ்தகங்கள்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் சொன்னனே, பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்கள் இருக்கின்றன. 39 புஸ்தகம். புதிய ஏற்பாடு வரும்போதே நடுவுல ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு அதுல போட்டிருப்பாங்க, அடுத்த இயேசு கிறிஸ்து அருளின புதிய ஏற்பாடு. அதுல இருந்து புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும். அதுல 27 புஸ்தகங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த புத்தகத்தை நம்ம முறையா வாசிக்கணும். எதை எந்த விகிதாச்சாரத்துல வாசிக்கணும்? பிரதானமானது நிஜம் என்பது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள அதோடு பொருத்தப்பட்ட நிழலுக்கு பேர் தான் பழைய ஏற்பாடு. அப்ப இதை அந்தந்த அளவுல அவைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதனால அதுல பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சிலர் இந்த வேத புஸ்தகத்தை வாங்குங்க அப்படின்னு சொன்ன போது கொஞ்சம் பேரு நீங்க சொன்ன உடனே ஒரு வேத புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணது இருக்கட்டும், நீங்கள் அந்த டிஜிட்டல் முறையில டவுன்லோட் பண்ற வேதத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வேதத்தை ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நல்ல வேத புத்தகங்களை டவுன்லோட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு சபைக்கு வருவது வரவேற்புக்குரியது அல்ல. அதை வச்சுட்டு பாஸ் சொன்னோன்னு அப்படியே பாக்குறது, அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறது, இது ஒரு அவசர நேரத்துல ஒரு பிரயாணம் பண்றீங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் காத்து இருக்கீங்க, உங்க போன் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் முறையாக முழுமையா படிக்கணும்னு சொன்னா ஒரு நல்ல வேத புஸ்தகத்தை, பைண்ட் பண்ண ஒரு புஸ்தகத்தை கண்டிப்பா நீங்க வீட்டுல வச்சிருக்கணும். நான் எங்கேயாவது பிரயாணம் போகும்போது அவசரமா எங்கேயாவது ஒரு சில காரியங்கள் பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் போன்ல இருக்கக்கூடிய அந்த வசனங்களை அல்லது ஒரு ஐபேட்ல வசனங்களை பார்ப்பேன். மற்ற நேரம் முழுவதும் வேதாகம புஸ்தகத்துல தான் வாசிக்கிறேன். அப்படி வாசிக்கும் போது சில அந்த டிஜிட்டல்ல நம்ம
டவுன்லோட் பண்ணுகிற பைபிள்ல சில பைபிள்ல நம்ம வைத்திருக்கிற மூல பைபிளுக்கு மாறுபட்ட சில வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன, சில வசனங்கள் மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் அங்கே உள்ளே வைத்திருக்கிற அந்த வேதத்தை அப்பப்ப புதுப்பித்து கொண்டும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அப்ப அதனால என்ன செய்யணும், ஒரு மூல வேதாகமம் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அதில் வாசிக்கும் போது உங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது தோணுச்சுன்னா இந்த வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்க. அதனால முழுவதும் டிஜிட்டல் வேதாகமத்தை பயன்படுத்துவது வரவேற்புக்குரியது அல்ல. நீங்க நல்லா உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு அல்லது உங்களோட ஜெப அறையில உட்கார்ந்து பைபிளை விரிச்சு நீங்க படிக்கும் போது அது உண்மையாகவே உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிறதை பார்க்கலாம். சர்ச்சுக்கு போகும்போதும் நீங்கள் டிஜிட்டல் வேதத்தை உபயோகப்படுத்த பழகாதீங்க. அங்க போற சர்ச்சில் பக்கத்துல இருக்கவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க, நீங்க அதை செய்யாதீங்க, அந்த பழக்கத்துக்கு வராதீங்க. கர்த்தர் வேத புஸ்தகத்தை எழுதி தந்திருக்கிறார், இதை நம்ம அப்படியே பயன்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் 39 புஸ்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் 27 புஸ்தகங்கள் இருக்கு. மொத்தம் 66 புஸ்தகங்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள். அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் எழுதின புஸ்தகங்கள் இருக்கிறது. பல ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா மொத்தமா படிச்சு பார்த்தா யாரோ ஒரே ஆள் எழுதின மாதிரியே தெரியும். ஆம், அது பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு மனிதர்களை கொண்டு எழுதினார். அதனாலதான் அது பாத்தீங்கன்னா பேசுற விதம், சொல்லப்படுகிற செய்தி ஒரே ஆள் எழுதின மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்ப நான் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு 50 எழுதுகோள்கள் வச்சிருக்கிறேன், 10 பேனா வச்சிருக்கிறேன். பச்சையில ஒண்ணு, சிவப்புல ஒண்ணு, மஞ்சள்ல ஒண்ணு. எந்த பேனாவில் எழுதினாலும் எழுதின ஆள் ஒரே ஆள் தான். அதே மாதிரி கர்த்தர் பல ஊழியர்களை, சில தீர்க்கதரிசிகள், சில ராஜாக்கள், சில ஆசாரியர்கள் இவங்களெல்லாம் பயன்படுத்தி எழுதினாலும் எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மனியா இருக்கும். ஒரே மாதிரி அந்த அவர்கள் பேசுகிற விதம், எழுதப்பட்ட அணுகுமுறை, ஒரு விஷயத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க வேதத்துல பாருங்களேன், எல்லாரும் எழுதின புஸ்தகங்களும் ஒரே மாதிரியாவே இருக்கும். அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புஸ்தகத்தை எழுதினார். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் நீங்க கையில வச்சிருக்கிற புஸ்தகத்தை ஒரு சின்ன அவுட்லைன் உங்களுக்கு சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் 39 என்றேன். இந்த புஸ்தகங்களை நம்ம 5 பிரிவாக பிரித்து கொள்ளலாம். 5 பெரும் பிரிவு. முதல் பிரிவு 5 புஸ்தகங்கள் அடங்கின ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கு பேரு 5 ஆகமம் என்று தமிழ்ல சொல்றாங்க. முதல் 5 புஸ்தகங்கள். இந்த 5 புஸ்தகங்கள் தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் தங்களுடைய முழு வேதாகமம் அடிப்படை வேதாகமாக நம்புகிற புத்தகங்கள். இதுக்கு அவங்களுடைய பாஷையில இந்த தோரா என்கிற பாஷை உபயோகப்படுத்துறாங்க. இந்த தோரா என்றால் மூல புத்தகம். இந்த மூல புஸ்தகம் 5 புத்தகங்கள். அதுதான் முதல் 5 புத்தகமாக இருக்கிறது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இதுதான் முதல்ல பைபிள் அப்படின்னு சொல்லி எழுதி ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தைகள். இதுல மேக்சிமம் எல்லாமே மோசே மூலமாக எழுதப்பட்டது. மோசே இடத்துல கர்த்தர் பேசி அவரை கொண்டு எழுதின 5 புத்தகங்கள். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இந்த 5 புத்தகங்களை மூல வேதாகமமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க, ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க அந்த புத்தகங்கள். நான் ஒரு முறை எருசலேமில் இருந்த போது, அங்க எருசலேமில் இருக்கிற அந்த வெயிலிங் வால் என்று சொல்லுகிற அழுகையின் சுவர், அந்த தேவாலயம் இருந்த இடத்துக்கு ஒரு நாள் காலை நேரத்துல, நான் சில நாட்கள் அங்கே தங்கியிருந்தேன். காலை நேரத்துல நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் அங்க உள்ள வாக்கிங்காக நடந்து போனோம். காலையில ஒரு 8 மணி இருக்கும், ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும். பாத்தீங்கன்னா யூதர்கள் நிறைய பேரு அவர்களுடைய இந்த பாரம்பரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டு, சில பூரிகைகளை ஊதிக்கொண்டு பயங்கர ஒரு கூட்டமா, திருவிழா மாதிரி இருந்தது. என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் கூட்டமா நின்று கொண்டிருந்தேன். அப்ப உள்ளே பார்த்த போது அங்க இருக்கிற ஒரு கல் சுவரை விலக்கி, ஒரு குகை இருக்குது அந்த சுவத்துல, அதை விலக்கி அதுக்குள்ள இருந்து ஒரு புஸ்தக சுருளை வெளியெடுக்கிறாங்க. அது உபாகம புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதி. இதுல என்னன்னா, இது மூல புஸ்தகம், மற்றதெல்லாம் பிரதி எடுக்கப்பட்ட புத்தகங்கள். இது மூல புத்தகம், இதுதான் முதல்ல எழுதின புஸ்தகம். அப்ப இந்த புஸ்தகத்தை வெளியே எடுக்கும்போது எல்லாரும் பயபக்தியா நின்னு கர்த்தரை துதிக்கிற. அப்போ ஒரு பிரதான ஆசாரியர் வந்து அதை பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பேழையில வச்சு அவ்வளோ பந்தோஸ்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒருவர் வந்து அங்கே ஜெபம் பண்ணி எல்லாம் பாட்டெல்லாம் பாடி அதை திறந்து அந்த சுருளை எடுத்து ஒரு 4 வசனம் வாசிக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள்.
யூதர்களை பொறுத்தளவுல இந்த 5 ஆகமம் என்று சொல்லுகிற தோரா தான் அவங்களுக்கு விசேஷமான அடிப்படை வேத புஸ்தகம். அப்ப இது பேரு ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இது 5 புஸ்தகங்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாம் இரண்டாவது யூதர்களை அந்த வேதம் தேவன் அவர்களோடு இடைப்பட்ட காரியங்களை சரித்திரத்தோடு சொல்லுகிற புஸ்தகங்கள். இதுக்கு பேரு வேதாகம சரித்திர புத்தகங்கள். வேதத்துல என்னன்னு கேட்டா பல வேதங்கள் இருக்குது உலகத்துல. பல இடத்துல சீனாவில் நிறைய வேதம் இருக்குது, இந்தியால நிறைய வேதம் இருக்குது, மாயா மதத்தவர்கள் பின்பற்றுகிற வேதங்கள் இருக்கு, அஷ்டக்கினர் பயன்படுத்துகிற வேதங்கள் இருக்கு, நிறைய வேதங்கள் இருக்கு. அந்த வேதங்கள் எதிலுமே சரித்திர குறிப்புகள் ரொம்ப குறைவு. முன்னொரு காலத்திலே யுகங்களுக்கு முன்பாக அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த வேத புஸ்தகத்துல மாத்திரம் தேவன் செய்த காரியம் சரித்திர பின்னணியோடு சொல்லப்பட்டிருக்கும். சரித்திரத்திலே வாழ்ந்த ராஜாக்கள், சரித்திரத்திலே காணப்பட்ட இடங்கள், அவர்களுடைய ஆட்சி முறைகள், அவைகள் பின்னணியிலே கர்த்தர் செய்த காரியங்களை சரித்திர குறிப்புகளோடு எழுதி வச்சிருப்பாங்க. உலகத்திலே எழுதப்பட்ட வேதங்கள்ல சொல்லப்பட்ட காரியங்களில் எல்லாவற்றையும் உண்மை என்று ஏறத்தாழ 90% காரியங்கள் அகழ்வாராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு வேத புஸ்தகம் ஒண்ணுக்கு தான் இருக்கும். அவங்க அந்த இடத்துல ஒரு கிராமத்தை சொன்னா நீங்க போய் தோண்டி பார்த்தா அந்த ஊர் இருக்கும். ஒரு கட்டடத்தை பற்றி சொன்னா அந்த இடத்துல இருக்கும். மற்ற வேதங்களுக்கு அந்த சிறப்பு இல்லை. நம்ம தேடணும், எங்க இருக்குன்னு தேடா கிடைக்காது. பல வேதங்கள் கற்பனையாக எழுதப்பட்டவை. ஆனா இது சரித்திர பின்னணி உள்ளது. இதற்கு எல்லாத்துக்கும் இப்பவும் சரித்திரம் இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு இடத்தை நீங்க இப்பவும் போய் பார்க்கலாம். அப்ப அப்படிப்பட்ட சரித்திரங்களோடு பின்னின வேதாகம நிகழ்வுகளை சொல்லுகிற புஸ்தகங்கள் 2வது தொகுப்பிலே வருகிறது. அதுல என்னென்னலாம் வருதுன்னா, யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து எஸ்தர் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கு. அது வரைக்கும் இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே சரித்திர புத்தகங்கள். யோசுவா, நியாயாதிபதி, ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், அப்புறம் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இதெல்லாம் சேர்ந்த தொகுப்புக்கு சரித்திர பின்னணி உள்ள புத்தகங்கள். அப்ப அந்த ராஜாக்கள் என்று சொல்லும் போது யூதர்கள் நடுவுல ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினார். அவங்க வாழ்ந்த காலத்துல கர்த்தர் எப்படியெல்லாம் கிரியை செய்தார் என்பதை 2 தொகுப்பு புஸ்தகங்களாக போட்டிருக்கு. அந்த ராஜாக்கள், யூத ராஜாக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தினம் நம்ம எப்படி ஒரு நாட்குறிப்பு எழுதுகிறோமோ, ஒரு டைரி எழுதுறோமோ, அது மாதிரி கவர்மெண்ட்லயே அன்னன்னைக்கு என்ன நடந்தது என்பதை விவரமாக எழுதுவாங்க. ஒவ்வொரு நாள்ல என்ன நடந்தது, எங்க ஆட்சியில விசேஷமா என்ன நடந்ததுன்னு இப்ப நம்ம நியூஸ் பேப்பர் சேர்த்து வைக்கிற மாதிரி அவங்க அந்த காலத்துல கவர்மெண்ட்லயே எழுதி வைப்பாங்க. அதற்கு பேர் தான் நாள் ஆகமம். அப்படின்னா நாள்தோறும் எழுதின நாட்குறிப்பு. அப்ப அவங்க ராஜாக்களுடைய நாட்குறிப்பு ஒரு டைரி. அது 2 தொகுதிகளாக, அது எல்லாமே எழுதுனா நமக்கு பெரிய பெரிய புஸ்தகமா போயிடும். முக்கியமான நிகழ்வுகள் அதெல்லாம் குறிக்கப்பட்ட புத்தகம் தான் 1 நாளாகமம், 2 நாளாகமம். அப்புறம் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இவங்கெல்லாம் அந்த தேவாலயம் கட்டின காலங்கள்ல இருந்த உண்மையான தேவனுடைய பரிசுத்த பக்தர்கள். அவங்கள பத்தின சரித்திர குறிப்புகள், சரித்திர பின்னணியோட அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன மாதிரியான அரசியல் இருந்தது, யார் ஆட்சி பண்ணாங்க, அப்ப எப்படிப்பட்ட நடைமுறைகள் இருந்தது என்பதெல்லாம் நமக்கு சுட்டி காட்டலாம். படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த யோசுவாவின் புஸ்தகம் படிச்சீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரித்திர நிகழ்வுகள், ராஜாக்கள், அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு ராஜாவும் என்ன செய்தான் அதை தொகுப்பா நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்தந்த காலங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். 3வது ஒரு தொகுப்பு இருக்கிறது. இந்த தொகுப்புக்கு பேரு ஞான ஆகமம். எல்லாம் பிலாசபி, தத்துவங்கள் சார்ந்த புத்தகங்களும் இசையோடு கூட தத்துவங்களை சொல்லுவாங்க. சில நேரத்துல அந்த இசையோடு சொல்லுகிற தத்துவங்கள் அடங்கின புஸ்தகங்கள் பேரு எல்லாம் ஞானாகமம் என்ற தொகுதியிலே கடந்து வருகிறது. இது முழுசும் பாத்தீங்கன்னா தத்துவம், பிலாசபி இருக்கும். குறிப்பா சொல்லணும், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். அவன் எவ்வளவோ சேர்த்து வைப்பான், கடைசியில ஒன்றும் கொண்டு இப்பெல்லாம் பேசுறோம்ல, அது அந்த மாதிரி பேசுகிற தத்துவ புஸ்தகங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. சில தத்துவங்கள் என்ன செய்வாங்கன்னா பாட்டு வடிவத்துல சொல்லுவாங்க, இசை கோர்வை வடிவத்துல இசையாக சொல்லுவாங்க. இது 2ம் சேர்ந்த தொகுதி தான் நம்ம பார்க்கிற 3வது தொகுதி. இதுல யோபு என்ற புஸ்தகம், சங்கீத புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம், உன்னத பாட்டின் புஸ்தகம், இதெல்லாம் வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். அதுல நிறைய பல தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற காரியங்கள் இருக்கும்.
அவர் இசை கோர்வையிலே தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தின சங்கீத புஸ்தகங்கள் இருக்குது. இது எல்லாவற்றையும் கொண்ட தொகுப்பு பேர் தான் இந்த தொகுப்பு. 4வது தொகுப்பு ஃபுல்லா தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, கடவுள் மனிதர்களோட பேசுவதற்கு, கடவுள் தம்முடைய ஊழியக்காரர் நெருங்கின மனிதர்களோட பேச தானே நேரடியா பேசுவார். ஆனா பொதுவிலே எல்லாரோடும் பேசும்போது அதை அவர்களால் விளங்கி கொள்ள முடியாது. மோசே காலத்துல கர்த்தர் பேசும்போது ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தாவே நீர் எங்கிட்ட பேசாதீங்க, மோசே பேசட்டு எங்ககிட்ட, நீர் பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். கர்த்தர் பேசுறது விளங்க முடியாது. கர்த்தர் அதற்குன்னு கொஞ்சம் விசேஷமான மனிதர்களை வைத்திருப்பார். அவங்ககிட்ட பேசி நீ இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அந்த மனிதர்களுக்கு பேர் தான் தீர்க்கதரிசிகள். அப்ப கர்த்தர் தான் சொல்ல விரும்புகிற எச்சரிக்கையோ ஒரு கட்டளையோ அதை தம்முடைய மனிதர்களிடத்துல பேசி மனிதர்களுக்கு சொல்றாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இது சம்பந்தமான புஸ்தகங்கள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே மந்திரிச்ச கயர் இருக்குது, தாயத்து இருக்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை இங்க இருந்து வருது, அப்படிலாம் பேசுவதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிற, உங்களை நடத்த விரும்புகிற அல்லது எச்சரிக்கை விரும்புகிற ஒரு காரியத்தை நேரடியா உங்க இடத்துல பேச முடியாம ஒரு மனிதர்களை கொண்டு பேசினால் அதற்கு பேர் தீர்க்க தரிசனம். அப்ப தேவன் அந்த நாட்களிலே ஒரு தேசத்தை தனக்கென்று அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தார்ல, அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கணும், நாட்டுல பொதுவா இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கணும் அப்படின்னா அவர்களோட பேசுவதற்கு சில பரிசுத்த மனிதர்களை பயன்படுத்தினார். அவங்க எழுதின புஸ்தகங்கள் அதுல மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த தேசத்தோடு சம்பந்தமுடைய சரித்திரபூர்வமான சம்பந்தமுடைய பக்கத்து தேசங்களையும் பற்றின கர்த்தர் பேசின காரியங்கள் தான் நிறைய அதுல அடங்கி இருக்கும். சில புத்தகங்கள்ல மாத்திரம் எதிர்காலத்துல உலகம் முழுசு நடக்க போகிற பயங்கரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த புஸ்தகங்களுக்கு பேரு ப்ராஃபட்டிக் புக்ஸ் அல்லது ப்ராஃபசிஸ், புக்ஸ் ஆஃப் ப்ராஃபசிஸ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். தீர்க்க தரிசன புத்தகங்கள். அப்ப இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல 2 பிரிவு இருக்கு. ஒண்ணு பெரிய தீர்க்க தரிசின் புத்தகங்கள், நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 2வது சின்ன தீர்க்க தரிசின் புத்தகங்கள். அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி கொஞ்சமா கர்த்தர் பேசின வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் நம்ம 2 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. முதல் தொகுப்புல 4வது தொகுப்புல பிரதான தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகங்கள் இருக்குது. ஏசாயா, எரேமியா, அப்புறம் புலம்பல், எசேக்கியேல், தானியேல் ஆகிய புத்தகங்கள் முழுசும் பிரதான தீர்க்கதரிசிகள் அவங்க எழுதின புஸ்தகங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மைனர் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன தீர்க்கதரிசிகள். அந்தந்த காலங்கள் அந்தந்த சமயங்கள் குறித்து சில முக்கியமான காரியங்களை அவங்க வெளிப்படுத்தி பேசியிருப்பாங்க. அந்த புஸ்தகங்கள் வரிசையில ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இதெல்லாம் நம்ம முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இந்திய பேர் கிடையாது, எல்லாம் யூதர்களுடைய பெயர்கள். ஆனா நீங்க படிக்க படிக்க இவங்க எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாயிருவாங்க. நீங்க சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா ஏதோ உங்க கூட பிறந்து வளர்ந்தவங்க மாதிரி ஆயிடுவாங்க வேதத்துல. அப்ப இதனால நம்ம முதல்ல படிக்கும்போது பிரமிப்பா இருக்கும், இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா இந்த புத்தகங்களுடைய வரிசைய ஒரு மியூசிக் போட்டு பாட்டு மாதிரியே பாடுறாங்க இப்போ மனசுல வச்சுக்கிறதுக்காக. அப்ப இந்த புத்தகங்கள் இதெல்லாமே சின்ன தீர்க்கதரிசின் புத்தகங்கள். இதுல அந்தந்த காலங்களுக்குரிய சில செய்திகளும் சில அதை தாண்டின செய்திகளும் கொஞ்சமா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் சேர்ந்த 39 புஸ்தகம் நான் வாசித்து விட்டேன். இந்த 39 புஸ்தகங்கள் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்றும் பழைய ஏற்பாடு என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா புதிய ஏற்பாடு தான் நமக்கு பிரதான புஸ்தகம். நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல புதிய ஏற்பாட்டை படிச்சிருங்க. அதிலும் குறிப்பா முதல் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ புஸ்தகங்கள், அது எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட புஸ்தகங்கள். அதை முதல்ல தெளிவா நீங்க படிச்சிருங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புஸ்தகங்களையும் கூட நம்ம ஒரு 5 பிரிவாக நம்ம பிரித்து கொள்ள முடியும். இந்த 27 புஸ்தகங்கள் 5 பிரிவா பிரிச்சோம்னா முதல் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, விசேஷம் என்றால் செய்தி அப்படின்னு. அப்ப சுவிசேஷம் என்பது நற்செய்தி. உலகத்துக்கு மிக பிரதானமான ஒரே ஒரு நற்செய்தி தான் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் மனுஷனாய் வந்து மனுஷனுக்காக தன்னை பலியாக கொடுத்து மனுஷரை தம்மோடு வைத்துக் கொள்வதற்காக பரம் ஏறி போயிருக்கிறார். அவர் திரும்ப வருவார். இதுதான் சுவிசேஷம். இதற்கு ஒப்பான வேற செய்தி எதுவுமே கிடையாது. மற்றவைகள் எல்லாம் செய்திகள், அவ்வளவுதான். சிலர் சொல்லும் போது வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லுவாங்க.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 4 தான் சுவிசேஷம். இயேசுவை பற்றி பேசுகிற 4 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டுல முதல் 4 புத்தகங்களாக வருகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4மே இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர் பேசின போதனைகளையும் சொல்லுகிறது. எதுக்கு 4 புஸ்தகம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 4 பேரும் இயேசுவை 4 கோணத்திலிருந்து பார்த்து, ஒருவர் ராஜாவாகவும், ஒருவர் அவரை நமக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல இயேசுவை பற்றி எழுதின வாழ்க்கை சரித்திர குறிப்பு. அப்ப சில புத்தகங்கள்ல சில காரியங்கள் இருக்கும், இன்னொரு புத்தகத்துல அந்த காரியம் இருக்காது. இதெல்லாம் நீங்க சேர்த்து தொகுத்து படிக்கிறதுக்கு தான் 4 சுவிசேஷங்களை அவர்கள் அங்கே எழுதியிருக்கிறாங்க. இவைகள் நம்பகமானவைகள். ஏன்னா இவர்கள் இயேசு வாழ்ந்த சம காலத்தில் வாழ்ந்த, அல்லது இயேசுவோடு கூட ஊழியம் செய்து அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் பக்கத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து எழுதினவைகள். அதனால இதுல எந்த கலப்பும் இல்லாம அவர் என்ன பேசினார், என்ன செய்தார் என்கிறதெல்லாம் குறிப்பாக அவர்கள் 4 புஸ்தகங்களை வச்சிருக்கிறாங்க. நீங்க முதல்ல படிக்க வேண்டிய பிரதான புத்தகங்கள் இவைகள் தான். அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா 2வது தொகுப்புல ஒரே ஒரு புஸ்தகம் வருது. இயேசுனுடைய சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த ஊழியக்காரர்கள் முதல் நிலை ஊழியக்காரர்கள், புதிய ஏற்பாட்டினுடைய முதல் நிலை ஊழியக்காரங்க, ஃபர்ஸ்ட் ஊழியக்காரர்கள். அவர்கள் என்ன ஊழியம் செஞ்சாங்க, அப்ப இயேசு விரும்பின ஊழியத்தை எப்படி செஞ்சாங்க என்று அவர்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், நடவடிக்கைகள்னா ஆக்டிவிட்டிஸ், இவைகளை பற்றி எழுதின ஒரு புஸ்தகம். அதுக்கு பேரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த புஸ்தகம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறவங்க எப்படிலாம் செய்யணும், பாடுகள் வரும்போது எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், யார் யாருக்கு எப்படி சொல்லணும் போன்ற பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு தொகுப்பு இருக்குது, அது எல்லாம் பாத்தீங்கன்னா நிருபங்கள். 3வது தொகுப்பு. நிருபங்கள் என்றால் உங்களுக்கு சுலபமா புரிய சொல்லணும்னா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கடிதங்கள். இந்த ஊழியர்கள் போய் ஒவ்வொரு ஊர்லயும் ஊழியம் செய்து அங்கே பல பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர்களை ஒரு சபையாக வைத்து அவங்களை கர்த்தருக்குள்ளே வளர்ப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. அது அவர்கள் செய்து முடித்த பின்பு அவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய மற்ற இடங்களுக்கு போறதுனால இவர்களை கண்காணிக்க ஒரு ஆளை போட்டுட்டு அவங்க போனாலும் அவர்கள் வெளி இடத்துல இருந்து இந்த சபையாருக்கு, தான் உருவாக்கின சபையாருக்கு அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டே இருந்தாங்க. இவங்களை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வரும், உடனே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி இதெல்லாம் இப்படி செய்யுங்க, நடத்துங்கன்னு எழுதுவாங்க. அப்படி எழுதப்பட்ட அந்த கடிதங்கள்ல புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய விதம், அவங்க பேச வேண்டிய விதம், கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், புதிய ஏற்பாட்டு கொள்கைகள் எல்லாவற்றையும் அவர்கள் உள்ளே வைத்து தேவன் அவர்கள் கற்பித்து கொடுத்ததை எழுதினாங்க. அதுல அந்த மாதிரி பார்க்கும்போது ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கொரிந்து என்ற பட்டணத்துக்கு 2 தடவை லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. முதல் பார்ட் 1, பார்ட் 2, 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். அடுத்து கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், இதெல்லாம் ஒரு லெட்டர் தான். அப்புறம் இந்த கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர். தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு 2 தடவை எழுதியிருக்காங்க. 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, அப்புறம் பிலமோன், அப்புறம் எபிரேயர் அப்படின்னு இந்த நிருபங்கள், கடிதங்கள் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த புத்தகத்துல நீங்க படிச்ச அந்த பேர் முழுசுமே புஸ்தகத்தை எழுதினவங்களுடைய பேர் இல்ல, எழுதப்பட்ட கடிதத்தை பெற்றுக்கொண்டவங்க பேரு. இவங்க எழுதல. நீங்க இந்த தீமோத்தேயுன்னு சொன்னா தீமோத்தேயு எழுதியிருப்பார் போல இருக்கு, தெசலோனிக்கேன்னு சொன்னா தெசலோனிக்கேயர்னு யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார் போல இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. இதுல சில மனிதர்களுடைய பெயர்களும் சில பட்டணங்களுடைய பேரும், அந்த பட்டணத்துல இருக்கிற சபை, அந்த பட்டணங்களுடைய பெயர்களும் இருக்கு. இதெல்லாம் கடிதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கடிதம் எழுதினவர்கள் அல்ல என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கிறணும். அது மாதிரி நமக்கு பார்க்கும்போது தெசலோனிக்கேயர்னு வரும்போது யாரோ ஒரு சாமியார் போல இருக்குது, ஒரு ஆள் போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தெசலோனிக்கேயா என்பது ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல குடியிருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதின ஒரு புஸ்தகம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் உள்ள புஸ்தகங்கள் பார்த்தா சீஷர்கள் எழுதின புஸ்தகங்கள், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் அவங்க சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல யாக்கோபின் புஸ்தகம், 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இவங்கெல்லாம் இயேசுவோட இருந்த 12 சீஷர்கள்ல இருந்தவங்க. இவர்கள் தனித்தனியாக எழுதின புஸ்தகங்கள். அது பரிசுத்தவான்களுக்கு எழுதியிருக்கிறாங்க, பொதுவான பரிசுத்தவான்களுக்கும் எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகங்கள் அடுத்த 4வது தொகுதியிலே வருகிறது. 5வது தொகுதியில ஒரே ஒரு புஸ்தகம் தான், அது புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகம். அதுதான் பூமியினுடைய முடிவு, அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை, இதை பற்றிலாம் தெளிவாய் பேசுகிற ஒரு புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம்.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தின விசேஷம். அது அது முழுக்க முழுக்க என்ன நடக்குது. இந்த புஸ்தகத்தை மாத்திரம் நீங்க நுணுக்கமா படிச்சீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்குது முதற்கொண்டு அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். இப்ப இதுதான் நீங்க வச்சிருக்கிற பைபிள். பைபிள் இப்ப அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கிறோம். இந்த புதிய நிலைமையில் இருக்கிறவங்க, புதுசா கிறிஸ்துக்குள்ள வந்தவங்க வேதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் தான் இதெல்லாம். முதல் காரியம், வேதத்தை நாம படிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதம் முதல்ல நம்மை நமக்கு காட்டுகிறது. நீங்க யாரு அப்படின்னு காமிக்குது. இரண்டாவது, வேதம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உங்களுக்கு காட்டுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர், எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், யாரை நேசிக்கிறார், யாரை தண்டிக்கிறார், யாரை ஆசீர்வதிக்கிறார், இதெல்லாம் பற்றி கடவுளை பற்றின ஒரு முழு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நம்முடைய பாவம், நம்முடைய பலவீனம், அதற்கு நம்ம என்ன செய்யணும் போன்ற காரியங்களையும் அது கற்பிக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களையும் அது காமிக்குது. புதுசா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம என்ன செய்யணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு காமிக்குது. அடுத்து, நம்மை ஆவிக்குரிய வல்லமையை அடைய வைக்கிறது. இதெல்லாம் பைபிள் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள். தனிப்பட்ட முறையில நீங்க வேதத்தை வாசிக்கணும். பைபிள் போய் சர்ச்சில் நீங்க படிக்கிறீங்க, பிரசங்கம் பண்றாங்க, அதை தாண்டி நீங்க பர்சனலா பைபிளை படிக்கணும். அப்படி படிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போ நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்கள் வேதத்தை படிக்கணும். ஜெபம் பண்ணாம நீங்க வேதத்தை திறக்காதீங்க. வேதத்தை முதல்ல இப்ப நீங்க பைபிள் படிக்க போறீங்க, ஒரு தனி அறையில உட்கார்ந்துக்கங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரத்துல இருந்துக்கங்க. சும்மா கால் மேல கால் போட்டு படுக்கையில படுத்துட்டு கதை புஸ்தகம் மாதிரி படிக்காதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, உரிய மரியாதையோட படிங்க. நல்லா தரையில உட்கார்ந்து அல்லது முழங்கால் படிக்கிட்டு வேதத்தை எடுத்து முதல்ல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு வேதத்துக்குள்ள போங்க. ஏன்னா கர்த்தர் மாத்திரம் வேதத்தை எடுத்து பயன்படுத்தி உங்களோட பேசுவதல்ல, சாத்தானும் வசனத்தை எடுத்து பேசிடுவான். இயேசுவை சோதிக்கும் போது மத்தேயு 4வது அதிகாரத்துல வசனத்தை சொல்லித்தான் சோதித்தான் அவரை. அதனால கர்த்தர் உங்களிடத்துல தெளிவா பேசணும். நான் படிக்கிறது எனக்கு நன்றாக விளங்கி கொள்ளணும். தாவீது இதை ஒரு அனுபவமாக வைத்திருந்தார். சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 18வது வசனம், அதுல 15ல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், உமது பிரமாணங்களிலே மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன், உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். 19வது வசனம், 18வது வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இதெல்லாம் ஜெபம். பைபிள் படிக்கிறதுக்கு முன்னால இவர் பண்ற ஜெபம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும், எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. வேற யாரும் எனக்கு உதவி இல்லை, வசனம் தான் காப்பாற்றணும். வசனத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கிறது, வசனத்துல நிறைய மர்மங்கள் இருக்கிறது, அவைகளை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ஜெபிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அடுத்து, இரண்டாவது, பைபிள் நீங்க படிக்கும்போது பக்கத்துல ஒரு குறிப்பு புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி. நீங்க ஒரு கல்லூரியில படிக்கும் போது பாருங்க, ஒரு ப்ரொஃபசர் பேசி கொண்டிருப்பார், ஒரு லெக்சரர் பேசி கொண்டிருப்பார். மாணவர்கள் தங்களுக்கு தெரிஞ்சது அப்படி வேகமா எழுதுவாங்க. சில நல்ல கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் இருக்கிற கூட்டத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. பிரசங்கியார் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு நோட்ல வேகமா எழுதிட்டு இருப்பாங்க. என்ன எழுதுறாங்க? அவர் பேசுறதனுடைய சிறு சிறு குறிப்புகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு எழுதுகிறார்கள். அதன் மாதிரி நீங்க ஒரு சின்ன குறிப்பு நோட்டு வச்சுக்கோங்க. அதுல குறிப்பிட்ட அதிகாரம், இன்னைக்கு தேதி போட்டு என்ன அதிகாரம் படிச்சீங்க, அந்த அதிகாரத்துல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு போன்றவைகள் எல்லாம் நீங்கள் அதில் குறிப்பெடுத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. வாசிக்கிறதை குறிப்புகளாக எழுதி கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், வாசிப்பதற்கு குறிப்பிட்ட ஒரு அதிகாரம், அதிகாரத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு முழு அதிகாரம் படிக்கலாம், அல்ல அந்த அதிகாரத்தினுடைய ஒரு பகுதியை நீங்க படிக்கலாம். அதை படிச்சு முடிச்சுட்டு இதுல என்ன படிச்சோம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படி தியானிங்க. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, இந்த அதிகாரம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க பாருங்க. அதற்கு அதை படிச்சு முடிச்சுட்டு, ஒரு அதிகாரத்தை படிச்சு முடிச்சுட்டு, அல்லது அதிகாரத்தின் ஒரு சில நேரத்துல சில அதிகாரங்கள் 70 வசனம் 100 வசனம் இருக்கும். ஒரு பகுதியை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வலியுறுத்துகிற ஒரு பகுதியை படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி சில கேள்விகளை கேளுங்கள். என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இதனுடைய அடிப்படையில தியானம் பண்ணுங்க. நீங்க படிச்ச அந்த பகுதியினுடைய முக்கிய பொருள் என்ன, அது எதை பத்தி பேசுது? இரண்டாவது கேள்வி,
நீங்க படிச்ச இந்த பகுதியில யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, யார் யாரை பற்றி பேசுகிறது, இந்த பகுதி யார் பேசுவது, இந்த பகுதியில யாரை பற்றி பேசப்படுகிறது, இந்த கேள்வியெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்கணும். யாரை பத்தி பேசுறோம்? அடுத்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க படிச்சதை ஞாபகத்துல, நாங்கெல்லாம் அப்படித்தான் செய்யறோம். படிச்சதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் படித்த அந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? அதை நீங்க பார்க்கணும். அதை நீங்களா எழுதி பாருங்க. இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தா, இன்னைக்கு நான் படிச்ச பகுதிக்கு ஒரு டைட்டில் கொடுத்தா என்ன கொடுப்பேன் அப்படின்னு பாருங்க. அடுத்து, நான் படித்த இந்த பகுதியிலே கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு அடுத்து இதுல நான் என்னை சரி செய்து கொள்வதற்கு ஏதாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதை நீங்க குறிச்சுக்கிறணும். நான் செய்ய வேண்டிய, கீழ்ப்பட வேண்டிய காரியங்கள் இப்ப நான் படிச்ச பகுதியில் ஏதாவது இருக்கா, இருந்துச்சுன்னா குறிச்சுக்கணும். இல்லைன்னா விட்டுருங்க, அந்த இடத்துல இல்ல, அல்லது எனக்கு இப்போ புரியல அப்படின்னு விட்டுருங்க. அடுத்து, இதில் நான் பெற வேண்டிய வாக்குத்தத்தம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்க, அதையும் குறிச்சுக்கங்க. கடைசியா நீங்க படிச்ச அந்த பகுதியில உங்கள் மனதை தொட்ட வசனம் என்ன அப்படின்னு பாருங்க. நீங்கள் வாசித்த பகுதியில முக்கியமான அந்த வசனத்தை, அந்த வசனத்தின் அதிகாரத்தையோ உடனே நீங்க மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஒரு வசனம் உங்களுடைய இருதயத்தை தொட்டுருச்சா, அதை மனப்பாடம் பண்ண முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்ப அந்த முயற்சி செய்யும் போது நம்ம என்ன செய்யணும், ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறோம். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அது மனசுல எப்பவும் தங்கிடணும்னா, பொதுவா அந்த நாளைக்குள்ள ஒரு 3 இடத்துலயாவது அந்த வசனத்தை நீங்கள் எங்கேயாவது உபயோகப்படுத்திருங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்தை அப்படியே அதோட பொருத்தி பார்த்து பேசிருங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்றீங்கன்னு வச்சுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்னைக்கு நீங்க தியானத்துல படிக்கிறீங்க. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இது நல்ல வசனமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை மனப்பாடம் பண்றீங்க. இப்ப அதை வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும். வீட்டுக்குள்ள தியானத்தை முடிச்சுட்டு போறீங்க, உங்க மனைவி நல்லா வீட்டை சுத்தப்படுத்தி கிச்சன்லாம் கிளியரா வச்சிருக்கிறாங்க. உடனே அந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சும்மா சொல்லி பாருங்களேன். அது அவர்கள் புத்தியா செஞ்சாங்களா இல்லையாங்கிறது அப்புறம், உங்களுக்கு மனசுல அது பதிந்து கொள்ளும். ஆனா அதே நேரத்தில் நீங்க உள்ள போகும்போது இந்த வசனத்தை பயன்படுத்துறேன்னு சொல்லி, அப்பதான் அந்த அம்மா ஒரு டீ கிளாஸை போட்டு கீழே உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த வசனத்தை சொல்லுகிறீர், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அவ்வளவுதான். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க என்ன செய்யணும்னா, அந்த வசனங்களை உபயோகப்படுத்தி, நண்பர் இடத்துல உபயோகப்படுத்துங்க, பிள்ளைகள் இடத்துல உபயோகப்படுத்துங்க, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்தி பாருங்க. அது மனசுல பசுமரத்தாணி போல தங்கிவிடும். நாங்கெல்லாம் சில வசனங்களை சொல்லும்போது பாருங்களேன், பைபிளம் படிக்காமலே அப்படியே பார்க்காமலே சொல்லுவோம். எல்லா வசனமும் தெரியாது, சில குறிப்பிட்ட வசனங்கள் எங்க மனசுல வச்சிருப்போம். அதனால நம்ம என்ன செய்யணும், அது மாதிரி வேதத்தை நீங்கள் வாசித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள முற்படுங்கள். வேதத்தை படிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அதிகாரமா படிக்கிறது ஒண்ணு இருக்கு. அது நல்ல ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு 1189 அதிகாரங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, 3 வருஷத்துல, ஏறத்தாழ 3 வருஷத்துல முழு வேதாகமத்தை படித்து முடித்து விட முடியும். அதையே நீங்கள் காலையில ஒரு அதிகாரம், மாலையில ஒரு அதிகாரம், காலையில புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரம், மாலை நேரத்துல ஃப்ரீயா இருக்க நேரத்துல பழைய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரம், அதை தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா 1.5 வருஷத்துல முழு வேதாகமத்தை படிச்சு முடிச்சிருவீங்க. துவக்க நிலைமையிலே நீங்கள் வாசிக்கும் போது சில முக்கியமான புஸ்தகங்களை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து கவனமா படிச்சிருங்க. சில புஸ்தகங்கள் இப்ப ரொம்ப முக்கியமானது அல்ல, அதெல்லாம் பின்னால நம்ம வரும்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, சில காரியங்களை விளங்கி கொள்வதற்கு படிக்கலாம். சில இடத்துல சிலர் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஆதியாகம புஸ்தகம் படிக்கும்போது நல்லா வேகமா வருவாங்க. அழகா இருக்கு, யாக்கோபு, ஆபிரகாம், அப்புறம் யாக்கோபு, ஈசாக்கு எல்லாம் படிக்கும்போது ரொம்ப நல்லா படிச்சுட்டே வரும்போது மோசே வரைக்கும் வந்துருவாங்க. லேவியராகம் வந்தோடனே மாட்டிக்கொள்வார்கள். என்னடா இது இப்படி இருக்குது, எப்படி வெண்கல செய்யணும், எப்படி சர்வாங்க தகன பலி கொடுக்கணும், எப்படி திரி போடணும், இது என்னது, இனிமேல் இப்படித்தான் இருக்கும் போல அதோட பைபிள் வச்சிருவாங்க. அதனால நீங்க ஞானமா முதல்ல பைபிளுடைய முக்கியமான பொருள்களை எல்லாம் நீங்க முதல்ல படிச்சிருங்க. கொஞ்சம் நமக்கு இப்ப தேவையில்லை, லேவியராம புஸ்தகத்துல போடப்பட்ட பார்த்து நீங்க என்ன பலியா கொடுக்க போறீங்க, இப்போது தேவையில்லை, பின்னால விளங்கிக் கொள்வதற்கு படிக்கலாம் சொல்லும்போது, சில புத்தகங்கள் அவ்வளவு முக்கியம் இல்லாதவைகள், அவைகளை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிடலாம் முதல் கட்டத்துல. அப்ப அந்த மாதிரி புத்தகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா,
லேவியராகம புஸ்தகம். அது முழுவதும் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல கட்டளைகள் அடங்கி இருக்குது. நாளாகம புஸ்தகம் ராஜாக்கள் காலத்துல நடந்தது தான் மறுபடியும் திருப்பி ராஜாக்களுடைய வெர்ஷன்ல எழுதியிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. தேவாலயத்துல என்னென்ன பொருள் இருந்துச்சு, அவருடைய ஆட்சியில் என்னென்ன பொருள் இருந்துச்சுன்னு கணக்கு போட்டிருப்பாங்க. இத்தனை கட்டில், இத்தனை மெத்த, அவ்வளவுதான், நொந்து போயிருவீங்க நீங்க. அதனால நீங்க என்ன செய்யலாம், அந்த அவைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பின்னால படித்துக் கொள்ளலாம். வேதத்தை நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி படிப்பாங்கல்ல, அப்ப நாளாகம புத்தகத்தை படிச்சுக்கலாம். புதிய ஏற்பாட்டுல இயேசுனுடைய வம்சாவளி பட்டியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை நீங்க ஆரம்பத்துல படிக்காதீங்க, அது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது மத்தேயு சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்துல இருக்கும். இவன் அவனை பெற்றான். சில நேரத்துல அப்படியே எனக்கெல்லாம் ஆரம்பத்துல படிக்கும்போது முழு பைபிளுமே இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அது நீங்கள் பின்னால படிக்கணும். அதனால நீங்க 2வது அதிகாரத்துல இருந்து படிக்கலாம். படிச்சுட்டு வேதத்தை ஒரு ரவுண்டு முதல்ல வந்து ஓரளவுக்கு புரிஞ்ச பிறகு அப்புறம் நுணுக்கமான பகுதிகளை நீங்கள் படிக்கும்போது அந்த வம்சாவளி பட்டியலை யார் யார் இடம் பெற்றிருக்கிறாங்க, அவங்க பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்காங்க, ஏன் அவர்கள் இயேசு பிறப்பதற்கான நேரடி அந்த வம்ச அட்டவணையில எப்படி வந்தாங்க, அதை புரிந்து கொள்ளத்தான் வம்சாவளி பட்டியல் பயன்படும். முதல்ல எடுத்தோடனே நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது முழுவதும் புரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒரு சாப்பாடு வைக்கும்போது பாருங்களேன், முதல்ல எது எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதை மாத்திரம் முதல்ல சாப்பிடுவாங்க. அது மாதிரி வேதத்துல இவைகள் அவாய்ட் பண்ணக்கூடியது அல்ல. ஆனா முதல் பிரியாரிட்டியில இதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், சோர்வு வந்துடும் உங்களுக்கு. அதனால இவைகளெல்லாம் நீங்கள் வைத்து விட்டு நீங்கள் எது முக்கியமான காரியங்களோ அதுல கவனமாக வாசிக்க பழகுங்கள். அப்ப இவைகளை உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தால் வேதம் சுலபமாய் நம்முடைய மனதுக்குள்ளே வந்துவிடும். மாத்திரமல்ல, வேதத்தை நீங்க பேச பேச பழக பழக, முதல்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேறொரு கலாச்சாரத்தின் பின்னணியில எழுதப்பட்டதுனால சில ஆட்களுடைய பேரு, அவர்கள் வாழ்ந்த ஊரு, சில காரியங்கள், இதெல்லாம் நமக்கு வந்து விளங்கி கொள்ள மனசுல நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் பழக பழக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் மாதிரி மாறிடுவாங்க. அவர்களுடைய பேசின வார்த்தை, ஒரு தாவீது, ஒரு சாலமன், இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, இது மாதிரி வந்து ஒவ்வொருவரை பற்றி எரேமியா, எசேக்கியேல், அது போன்ற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமாக ஆரம்பிச்சிரும். இவைகளை வாசித்து விட்டு நீங்கள் சபைகளுக்கு போகும்போது அல்லது ஒருவருடைய செய்தியை கேட்க போகும்போது நீங்க வாசித்த பகுதிகளை அவர்கள் சொல்லும் போது நீங்க மறுபடியும் அந்த பகுதி நமக்கு தான் அதை படிச்சுட்டோமே அப்படின்னு இல்லாம அதை எடுத்து பார்க்கணும். நீங்க வாசித்த அதே பகுதி தான், நீங்கள் அதை எப்படி விளங்கி கொண்டிருந்தீங்க, இவர்கள் அதை உங்களுக்கு எப்படி விளக்குகிறார்கள், நீங்க விளங்கி கொண்டதை விட மேலதிகமா ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதை விட குறைவாய் சொன்னால் ஜஸ்ட் சும்மா கேட்டுக்கொள்ளுங்கள், போதுமானது அது. அப்ப இதை என்ன செய்யணும், மறுபடி புதுப்பிக்கப்படும். தப்பான காரியங்கள் பேசும்போது இவங்க சொல்றது வேத வசனத்தினுடைய அடிப்படைக்கு தவறாக இருக்கிறது என்று தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தா நீங்க அப்படிப்பட்ட செய்திகளையும் ஊழியர்களையும் நிராகரித்து விடுங்கள். அவங்க வந்து கலப்பான உபதேசத்தை பேசுவாங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இதெல்லாம் முக்கியமான அடையாளங்களாக ஒரு வேத தியானம் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு வேத பகுதியும் நீங்கள் வாசித்து முடித்த உடனே, ஒரு பகுதியை நீங்க வாசிச்ச உடனே அவைகளுடைய அத்தியாயத்துல இது எதை பற்றி சொல்லுகிறதுன்னு சின்ன சின்ன குறிப்பு, அதைத்தான் ஒரு ஹெட்டிங் மாதிரி, ஒரு தலைப்பு மாதிரி போட்டா சுலபமாக புரிந்து கொள்ள நமக்கு அது வழிவகுக்கும். உதாரணமாக யோவானுடைய புஸ்தகத்துல நம்ம வந்து 1வது அதிகாரம் படிக்கிறோம், அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம், ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து போட்டிருக்கோம், அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம், வார்த்தையான கிறிஸ்து. 2வது பாத்தீங்கன்னா இயேசு செய்த முதல் அற்புதம் வருகிறது 2வது அதிகாரத்துல, இயேசுவின் முதல் அற்புதம். 3வது காரியம் பாருங்க, இயேசு மறுபிறப்புனா என்ன என்று தம் சீஷர்களுக்கும் நிக்கோதேமு என்பவருக்கும் அவர் வெளிப்படுத்தி சொன்ன காரியம் இருக்குது. அப்ப 3வது அதிகாரத்தை பேர் போட்டு இயேசுவின் மறுபிறப்பின் ரகசியம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுங்க. 4வது அதிகாரம் வரும் பொழுது சமாரிய பெண்ணும் ரட்சிப்பும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இப்படி நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் நீங்களா ஒரு தலைப்பு போட்டு பாருங்க. ஒரு அதிகாரத்தை படிச்சு முடிச்ச பிறகு அதை உங்கள் தியானத்துல கொண்டு வந்து அதை பைபிளை மூடி வச்சுட்டு நீங்க படிச்சதை உங்க வெர்ஷன்ல, உங்க ஸ்டைல்ல நீங்க எழுதி பாருங்க. ஒரு தடவை பைபிள் இருக்க மாதிரியே எழுதுன்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் உங்களுடைய நடையில ஒரு பக்கத்துல எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும்போது அதனுடைய கருத்து, அந்த காரியம் உங்களுக்கு மனசில் நன்றாக பதிந்து விடும். நாளைக்கு நீங்க என்னை மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணும்போதோ அல்லது மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லும் போதோ முழு வசனத்தை அப்படியே சொல்லாம அவங்களுக்கு புரியாது. அதை மென்மைப்படுத்தி
அவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதம் சொல்வதற்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும். அப்போ ஒரு அதிகாரத்தை படிக்கணும், யோசிக்கணும், பைபிளை மூடிட்டு நீங்களா எழுதி பார்க்கணும். அதை உங்களுடைய நடையில எழுதி பாருங்களேன். பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பைபிள் எப்படி படிச்சா வேதம் நமக்கு பக்கத்தில் இருக்கும். வேதத்தை வாங்கிட்டீங்க, படிங்க. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். தேவன் அருள்வதாக சொன்ன நித்திய ஜீவன் இந்த வசனத்தில் இருக்கிறது. சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, வேதத்தை நாங்கள் வாசிக்கவும், வேதத்தின் அதிசயங்களை பார்க்கவும், இந்த வார்த்தைகளை கேட்டவருடைய கண்களை திறந்து அருளும். அவர் ஒவ்வொரு முறை வேதத்தை எடுக்கும் போதும் வாசிக்கும் போதும் ஆவியானவர் அவர்களோட கூட இருந்து வெளிப்படுத்தி பேசி அருளும். கர்த்தர் கொடுத்த அந்த வேதம் அவர்களோட கூட இடைப்பட்டு தான் விரும்பின காரியத்தை அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென்.